சென்னையில் 5 கடற்கரைகளின் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது கடற்கரை தூய்மை பணி தனியார் வசம் ஒப்படைக்கப்படுவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? சலமி, வணக்கம். சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னையில் இருக்கக்கூடிய 5 கடற்கரைகளின் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க மாநகராட்சி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மெரினா, பட்டினம்பாக்கம், திருவான்மியூர், பெசநகர், புது கடற்கரை ஆகிய தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க இந்த மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறார்கள். 250 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மெரினா கடற்கரையை 1 வருட காலத்திற்கு தூய்மை பணியை மேற்கொள்ள 7,96,942 ரூபாயாக இது தோராய மதிப்பீடாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல பட்டினம்பாக்கம், பெசன் நகர் கடற்கரை, திருவான்மியூர், புது கடற்கரை இந்த 4 கடற்கரைகளையும் கிட்டத்தட்ட 95 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த 4 கடற்கரைகளுக்கும் 1 வருட தூய்மை பணி மேற்கொள்ள 4,54,99,139 ரூபாய் தோராய மதிப்பீடாக குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னை மாநகராட்சிக்கு எவ்வளவு ரூபாய் கடன் இருக்கிறது என பாஜக கவுன்சிலரான உமா ஆனந்த் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த சென்னை மாநகராட்சியின் மேயர் 1/1/2025 வரை சென்னை மாநகராட்சிக்கு 3065 கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும் இதில் 1577 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் 1488 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது என்றும் இந்த கடனுக்காக வட்டி மட்டும் 8.5 கோடி செலுத்தப்பட்டு வருவதோடு ஒவ்வொரு காலாண்டுக்கும் ஒருமுறை அசல் செலுத்தி வருவதாக சென்னை மேயர் தெரிவித்திருக்கிறார். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.